சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாமா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பிக்க முடியுமா? மற்ற என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்க பணிகள் தொடங்கிவிட்டன. தகுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று தன்னார்வலர் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதனால் இந்த திட்டத்தில் நீண்ட நாட்களாக சேர வேண்டுமென ஆவலில் இருந்த மக்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஜூலை 15ஆம் தேதி எப்போது வரும் என காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாள், அதாவது ஜூலை 15ஆம் தேதியன்றுதான் பூர்த்தி செய்யப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்க முடியும். இந்த முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களுக்குள் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 15ஆம் தேதி கொடுக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களுக்கான ரிசல்ட் தெரிந்துவிடும். ஆகவே உங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, நிராகரிக்கப்பட்டதா, பரிசீலனையில் இருக்கிறதா என்பதை விண்ணப்பித்த பெண்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப நிலையை www.kmut.tn.government.in என்ற வெப்சைட்டில் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு உங்களுடைய ஆதார் கார்டின் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மட்டும் இருந்தால் போதும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அதை உள்ளிட்டதும் உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அதனை வெப்சைட்டில் போட்டால் உங்களின் விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்ளலாம். இதில் நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. ஆகையால் ஆதார் கார்டு இருந்தும் ரேஷன் கார்டு இல்லை என்றால் விண்ணப்பிக்க முடியாது. எனவே மேலும் நீங்கள் கொடுக்கும் ஆதார் எண் மற்றும் இந்த திட்டத்திற்கான கொடுக்கப்படும் உங்களின் முக்கிய வங்கி கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். வங்கி கணக்கு எண்ணில் இருக்கும் மொபைல் எண் அதுதான் ஆதாரில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆதாரில் வேறு மொபைல் எண், வங்கி கணக்கு எண்ணில் வேறு மொபைல் எண் இருக்கக்கூடாது. ஆகையால் அப்படி இருந்தால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு உங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டதா இல்லையா என்பதை அறிய முடியாது. ஆகவே புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது முக்கியமான தகவல்தான். நீங்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்டு இதையெல்லாம் பூர்த்தி செய்து வருகிற ஜூலை 15ஆம் தேதியன்று நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமில்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டமானது பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அதாவது, குறைஞ்சபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாடு முழுவதும் உள்ள பொது வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்து அதை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் கேட்டு கொண்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதல்வர் ஸ்டாலின் ஈட்டிய விடுப்பு சரண்
செய்யும் நடைமுறை அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை சரண் செய்து அதற்கான பண பலன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. இதனையடுத்து அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. இந்த அறிவிப்பானது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் பல வருடங்களாகவே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்து வருகிறது. இதற்காகவே பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் களமிறங்கி வருகிறது. இதற்காகவே சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் பெரியசாமி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கையை இதற்கான நிறைவேற்றவில்லை என்று சொல்வது பொய்யானது. அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் பலவற்றை நிறைவேற்றியிருக்கிறார். இதற்காக பலமுறை ஓய்வூதியம் குறித்தும் அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதற்காகவே ஆசிரியர்கள் பணி நிரந்தர கோரிக்கை பொறுத்தவரை மக்களின் மீது அனைத்து வரிகளையும் சுமர்த்தி ஆண்டொன்றுக்கும் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்தை ஈட்டும் திமுக அரசு ஆட்சி முடியும் தருவாயிலும் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையினை நிறைவேற்றலாம் ஏமாற்றுவது கடும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 முதல் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 12,500 தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது. இவர்கள் இந்த சொற்ப ஊதியத்தை வைத்து கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் தனி கவனம் செலுத்தி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று ஓபிஎஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.